திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த, இன்னும் சொல்ல போனால் ஒரு மொழிப்போரில் பங்கு கொண்ட கழகத்துடைய மாணவர்களுடைய தலைமை பொறுப்பான மாணவர்களுடைய செயலாளர்கள் பொறுப்பை மாண்புமிகு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சரும் இந்தியாவில் இன்று ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மதச்சிறுபான்மை மொழிச்சிறுபான்மை மக்களுடைய நாயனா விளங்குகிற எங்கள் தலைவர் அவர்கள் வழங்கியிருக்கிறார். அவர்கள் எந்த நம்பிக்கையோடு இந்த பொறுப்பை வழங்கியிருக்கிறார்களோ அந்த நம்பிக்கையோடு நாங்கள் பொறுப்பேற்றிருக்கோம். எங்களோட மரியாதைக்குரிய மாநிலத்தில் துணைச்சியாளர்கள் ஏற்கனவே இருந்தவங்களே இங்கே மீண்டும் அதே பொறுப்பு வந்திருக்காங்க. இது முக்கியமான நேரம் உங்களுக்கு தெரியும். குறிப்பாக ஒரு 1.5 ஆண்டுகளுக்கு முன்பு சனாதனத்தை குறித்து மாண்புமிகு தமிழ்நாட்டு துணை முதல்வர் பேசிவிட்டால் அது ஒட்டுமொத்த இந்துக்கள் மனதை புண்படுத்தி விட்டது என்று ஒரு போலி விசம பிரச்சாரத்தை செய்தார்கள். ஆனால் அந்த சனாதனம் என்ற கருத்தை ஏன் அவர் பேசினார்? அது இந்தி வடிவாகவும் சமஸ்கிருதத்தின் வடிவாகவும் தமிழ் பேசுகிற மக்களை, தெலுங்கு பேசுகிற மக்களை, கன்னடம் பேசுகிற மக்களை, மலையாளம் பேசுகிற மக்களை, குறிப்பாக தென்னிந்திய மக்களை இந்திய அரசு, மோடி அரசு 2ஆம் தர குடிமக்களாக பார்க்கிறது எங்கள் கருத்தை தொடர்ந்து எங்கள் துறைமுகம் சொல்லிவிட்டு வந்தார். அது இன்று வெட்ட வெளிச்சமாகி இருக்கிறது. புதிய கல்விக் கொள்கை என்கிற ஒரு திணிப்பை ஒரு சமஸ்கிருத மயமாக்கப்பட்ட, குறிப்பாக RSS உடைய சித்தாந்தவாதிகளால் கல்வியாளர்கள் இல்லாமல் எழுதப்பட்ட ஒரு கொள்கையை கொண்டு வந்து திணித்து தமிழ்நாடு கல்வியில் செல்ல தமிழ்நாடுங்கிற இந்த இடத்தில் மீண்டும் ஸ்கூல் ட்ராப் அவுட் ஒரு எப்படி உத்தரப்பிரதேசத்திலையும் பீகார்லையும் மத்திய பிரதேசத்திலிருந்து போஜ்பூரியை, அவதியை, மைதிலியை, கொங்கினியை பேசுகிற மக்களை ஹிந்தியை திணிச்சதுனால ஸ்கூல் காலேஜ் கூட முடிக்க முடியாமல் சாதாரண கூலி வேலைகளுக்கு தமிழ்நாடை நோக்கி இந்திய சகோதரர்கள் வருகிறார்கள். அதுபோல் தமிழ்நாட்டைச் சேர்ந்த இளைஞர்களையும் பள்ளி கல்லூரி கல்வியை முடிக்கிவிடக்கூடாது என்ற பெரிய சதித்திட்டத்தை செய்து மோடி அரசு தமிழ்நாடை வஞ்சிக்கிற இந்த நேரத்தில் மிக முக்கியமான ஒரு பொறுப்பை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் எங்களிடம் ஒப்படைத்திருக்கிறார். இந்த பொறுப்பை கண்ணும் கருத்துமாக இன்னும் சொல்ல போனால் இது இன்னும் எங்களுக்கு ஒரு ஆசை என்பதை விட எங்களுக்கு இன்னும் ஒரு பெரிய ஒரு நம்பிக்கையை அளித்திருக்கிறது. எங்களுடைய இந்த அணிக்கு மக்கள் மன்றத்தில் திராவிட இயக்கங்கள், திராவிட முன்னேற்ற கழகம், தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, முத்தமிழர் கலைஞர், இப்போது ஆகிற முதலமைச்சர்கள் இந்த முதலமைச்சர் இந்த அமைச்சர் தலைமையிலான இந்த அமைச்சர் என்ன செய்திருக்கிறது என்பதை, கல்விக்கு என்ன செய்திருக்கிறது என்பதை மாணவ மன்றத்தில் கொண்டு போய் சேர்க்க வேண்டிய மிக முக்கிய பொறுப்பு வைத்திருக்கிறது. அதன் முகமாகத்தான் இப்போது உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். மரியாதைக்குரிய விஜய் அவர்களுடைய அறிவிப்பை நானும் பார்த்தேன். அதில் அன்பு சோலைகள் என்கிற கருத்தை நக்கல் ஐயாடி செஞ்சிருக்காரு. ஒரு 5 ஆண்டுகளுக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. விஜய் அவர்களுடைய தந்தையார் மரியாதைக்குரிய ஒரு சந்திரசேகர் அவர்கள் என் மகன் என்னை பராமரிக்கவில்லை என்று எல்லா மீடியாலையும் புலம்பிக்கின்றார். தன் தந்தையாலேயே தான் பராமரிக்கப்படவில்லை என்று இங்கு விமர்சிக்கப்பட்ட வன்மத்தோடு திட்டு வாங்கியவர் தான் விஜய் அவர்கள். அவருக்கு உறுதியாக தமிழ்நாட்டுடைய தாய்மார்கள், தந்தையர்கள், மூதாதைகளுடைய அந்த குரல் தெரியாது. அவர் ஒரு அறிக்கையில் எழுதியிருக்கார். ஒட்டுமொத்தமாக ஒன்றிய அரசுடைய அந்த நிதிநிலை அறிக்கையில் மரியாதைக்கு நிர்மலா சீதாராமனுடைய தமிழர் விரோத போக்குனால கடந்த காலத்தில் கூட பாஜக ஆண்டபோது கூட பாஜகவுடைய தேசிய தலைவராக இருந்த எண்ணிலடங்காதவர், குறிப்பாக வெங்கையா நாயுடு போன்றவர்களெல்லாம் தமிழ்நாட்டுடைய உரிமையை புரிந்து கொண்டவராக இருந்தார். தமிழ்நாட்டுடைய அதிமுக வந்தாலும் திமுக வந்தாலும் எந்த கருத்தை வலியுறுத்தினாலும் இங்கே தமிழ்நாட்டுடைய பிரதிநிதிகளாக டெல்லியிடம் சொல்லுகிற இடத்தில் இருந்தார்கள். ஆனால் இன்று தமிழ்நாட்டுடைய முகவரியாக இருக்கக்கூடிய நிர்மலா சீதாராமன் அவர்கள் தந்தை பெரியார் மீதும், பேரறிஞர் அண்ணா மீதும், கலைஞர் மீதும் ஒரு தீரா வன்மத்தோடு இருக்கார். குறிப்பாக திராவிட இயக்கத்தின் மீதும், குறிப்பாக திராவிடர்கள் மீதும் தீராத வன்மத்தோடு இருக்கார். அதனால் இவர் குறிப்பாக மோடியிடமும் RSSிடம் போய் தமிழ்நாட்டுக்கு எதுவும் செய்யக்கூடாது என்பது மிக உறுதியாக நிர்மலா சீதாராமன் இருக்கார். அவர் தயாரித்த இந்த பட்ஜெட்டில் தமிழ்நாடுங்கிற ஒரு வார்த்தை இல்லை. அப்போது எங்கே தூங்கிக்கிருந்தார் இல்லை மரியாதைக்குரிய அண்ணன் விஜய் அவர்கள். இன்னைக்கு இந்த அறிக்கையில் ஒன்றிய அரசு போல் என்று வந்திருக்கிறார். இவர் பாயாசத்துக்கும் வித்தியாசம் ஒரு தமிழ்நாட்டுடைய பால்வாடி குழந்தையிட்ட போய் கேட்டால் தெரியும். இருக்க பால்வாடிகளுக்கு மாண்புமிகு முதலமைச்சர் என்ன செய்திருக்கிறார், பள்ளிகளுக்கு என்ன செய்திருக்கிறார், இருக்கக்கூடிய கல்லூரி மாணவர்களுக்கு என்ன செய்திருக்கிறார். அதனால்தான் இன்று காலை உணவு திட்டத்தை தமிழ்நாட்டுக்கு அனைத்து பள்ளிகளுக்கும் விரிவுபடுத்திருக்க இந்த நேரத்தில் மரியாதைக்குரிய விஜய் அவர்களின் விமர்சனம் என்பது அறிக்கை கொடுக்க வேண்டும். தானும் இருக்க இந்த இருப்பை காட்டுவதற்காக நான் பார்க்கிறேன். விஜய் பின்னாடி அதிக இளைஞர்கள் கூடுவதை பார்க்க முடியுது. கோயம்புத்தூர் நகரத்தில் அவருக்கு அதிக ஒரு ரசிகர் பட்டாளம் இருக்குது. அது எல்லாமே தொண்டர்களாக மாறி இருப்பாங்களா, இல்லை பெரும் சவாலாக இருக்குது? இல்லை, விஜய் படத்தை போட்டால் கூட நானும் இன்னைக்கு ஆச்சரியமாக பார்ப்பேன். இந்த மாட்டு கருத்தில் இது ஒரு ரசிக மனப்பான்மை தான். அவரை தலைவராயத்துக்கு என்ன கருத்தியல் வச்சுட்டு இருக்குன்னு எனக்கு தெரியல. ஏன்னா அவர் ஸ்டாம்ப் சைஸில் தலைவர்களை புகைப்படத்தை மட்டும் வச்சா பத்தாது.
அந்த தலைவர்கள் பேசிய தத்துவம் என்ன, அந்த தலைவர்கள் விமர்சிக்கப்பட்ட போது என்ன என்ன எடுத்தார் உங்களுக்கு தெரியும். சீமானவர்களால் தற்குறித்தனமாக இன்னும் சொல்லப்போனால் ஒரு மன இறுக்கத்துக்கு உள்ளாகி சீமானவர்கள் தந்தை பெரியாரை மிக ஒருமையில் பேசிய போதெல்லாம் மௌனமாக வாய் மூடி அமைதியாக இருந்தது தான் நடிகர் விஜய் அவர்கள். தன்னுடைய தலைவர்கள் மீது ஒரு தாக்குதல் நடத்துகிற போது ஒரு அமைதியாக இருக்கிறவர் எப்படி தத்துவத்தின் தலைவராக இருக்க முடியும். பார்க்கிற இளந்தலைமுறையினர் மாணவ மாணவிகள் வளர்கிற இளைஞர்கள்லாம் விஜய் ஒரு நடிகராக ரசிப்பார்கள். ஆனால் அவர்களிடம் திராவிட முன்னேற்ற கழக மாணவர்களை ஒன்று சொல்லிக்கொள்ள விரும்புகிறது. நடிகர் விஜய் இன்று உச்சம் தொட்டிருக்கிறார், எந்த மாற்று கருத்து இல்லை. நடிகர் விஜயை போல் ஒரு சாமானியன், போஜ்பூரி நடிகர், மைதிலி நடிகர், சாந்திரி நடிகர், ராஜஸ்தானி நடிகர், குஜராத்தி நடிகர், பெங்காலி நடிகர், இல்லை ஹிமாச்சல் பிரதேச நடிகர் யாராவது வந்திருக்காங்களான்னு பாருங்க. யாருமே இருக்க மாட்டாங்க. ஒரு அமிதாப் பச்சன், ஒரு ஷாருக் கான், சல்மான் கான் இந்திய தாய்மொழியாக கொண்ட இல்லை இந்தியை மட்டும்தான் தாய்மொழி நம்புகிற, இந்தியை வளர்க்குற மும்பையில் இருக்க பாலிவுட் நடிகர் மட்டும் வந்திருப்பாங்க. ஏன் யூபியிலேருந்தும் பீகார்லேருந்தும் மாப்பியிலிருந்தும் சத்தீஸ்கர்லேருந்து ஒரிசாவில் நடிகர் வளரலைன்னா ஒட்டுமொத்த வட இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மொழி பேசுகளையும் இந்தி சினிமா திண்டு செரிச்சிருச்சு. ஆனால் தமிழ்நாட்டில் விஜய் போன்றவர்கள், நடிகர் அஜித் போன்றவர்கள், சிவகார்த்திகேயன் போன்றவர்கள்லாம் சாமானிய வீட்டு பிள்ளைகள் நடிகர்களாக வளர்றாங்கன்னா இங்கே தமிழ் சினிமா வளர்ந்துருக்கு. அந்த தமிழ் சினிமா வளர்வதற்கு விஜய் போட்டவர் பெருமரியாதைக்குரிய திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆதர்ச கர்த்தா எங்களுடைய பிறகு அண்ணா அவர்கள். முத்தமிழர் கலைஞர் தமிழ் சினிமாவில் புகழ்பெற்ற நடிகர்களை விட அதிக சம்பளம் வாங்கியவர். அப்போ தமிழ் சினிமாவை வளர்த்த திராவிட இயக்கத்தை பார்த்து இவர் குறை சொல்கிறாரு. அந்த திராவிட இயக்கத்தையும் பாஜக என்கிற ஒரு மதவரி கும்பலை ஒப்பிட்டு ரெண்டு ஒன்றுதாங்கிறாருன்னா அந்த ஏறி வந்த ஏணியை எந்த திராவிட இயக்கம் தமிழ் சினிமாவை பாதுகாத்ததோ இன்றைக்கி உங்கள் பல பேருக்கு எழுத தெரியும், பேச தெரியும், படிக்க தெரியும், நடிக்க தெரியும். சென்னை குடமாக்கம் போனால் சினிமா துறையில் வளரலான்னு நம்பிக்கை வந்திருக்குன்னா அது சினிமா துறை சாதி பார்க்காது, மனம் பார்க்காது, மொழி பார்க்காதுன்னு நம்பிக்கை வந்திருக்குன்னா அது திராவிட இயக்கம் விதைத்த விதை. அப்படி அந்த திராவிட இயக்கத்தின் மீது விமர்சனம் செய்து அப்படி ஒரு கருத்தியலை இந்த மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. நடிகர் விஜய் வளர்ந்து வருவதற்கும் திராவிட இயக்கம் கலைத்துறையில் செய்திருக்கக்கூடிய சாதனையாக தான் நாங்கள் பார்க்குறோம். இந்த 1000 கோடி ரூபான்னு ஒரு இதான் நேற்று இரவே அண்ணாமலை நேற்று மதியம் போட்டுட்டார். முந்தின நாள் ஒரு ட்வீட்டை போட்டார். எங்களுக்கு என்ன சிக்கல்னா கமலாலயமும் ஈடியும் ஒன்றா இருக்கு. ஈடியுடைய சோகார்ட்ஸுடைய வர்றதுக்கு முன்னாடி கமலாலயத்தினுடைய தலைவர் அண்ணாமலைட்டு வருதுன்னா சம்பளத்தை இடி ஆஃபீஸர் அண்ணாமலைட்ட வாங்குறாங்களா இல்லை ட்வீட் போடுறதுக்கு இந்த சினிமா ப்ரொமோட் பண்ணுவாங்க. சில நண்பர்கள் சினிமாவுடைய ப்ரொமோட் பண்ணுவாங்க. இந்த போஸ்ட் போட்டிங்கன்னா 2 ரூபா வாங்கிக்கலாம், 1 ரூபா வாங்கிக்கணும், அப்படி ஓட்டு வாங்கின அண்ணாமலை தன்னுடைய ப்ரொமோஷனுக்காக ஈடிட்டு கமிஷன் வாங்குறான்னு தெரியல. அதாவது மெசேஜ் லீக் அவுட் பண்ணுறது முன்னாடின்னு இதுக்கு ஈடி தான் பதில் சொல்லணும். மாண்புமிகு எங்களுடைய அமைச்சர் பொறுப்பு அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் மிக தெளிவாக எந்த முறைக்கு நடக்கலை, சட்ட ரீதியாக எதிர்கொள்ளும் சொல்லியிருக்காங்க. அண்ணாமலை போன்றவர்கள் ஈடிட்டு கமிஷன் வாங்குறதுக்கு இல்லை இடி அதிகாரிகள் அண்ணாமலைகிட்ட ப்ரொமோஷன் வாங்குறதுக்கு நாங்கள் பதில் சொல்ல முடியாது. இப்போ நீங்கள் இந்தியாவுடைய வளர்ச்சி விகிதத்தை நம்ம பார்க்குறோம். ரூபாய் நோட்டில் ஹிந்தி இருந்த காலத்தில், ஹிந்தி இல்லாத காலத்தில் இதை நீங்கள் சோஷியல் மீடியா பார்க்க முடியுது. ரூபாய் நோட்டில் ஹிந்தியே 32கள் இல்லை, 40கள் இல்லாமல் இருக்குது. அந்த காலத்தில் ரூபாயின் மதிப்பும் டாலர் மதிப்பு என்னவாக இருந்தது? மரியாதைக்குரிய மன்மோகன் சிங் அவர்கள் இருந்தபோது 54 ரூபா டாலர் மதிப்பு இருந்தது. அப்போ காங்கிரஸ் பேரியக்கம் ஆண்டபோது இருந்தது. அப்போ பாஜக வச்சது டாலருடைய மதிப்பு 54 ரூபா ஆயிடுச்சு. அதனால் வேலையில்லா திண்டாட்டம், வறுமை, கல்வி ஒழிப்பு போன்ற அதாவது கல்வி முன்னேற்றம் அடையலை, டாலர் மதிப்பை நீங்கள் குறைக்கணும்னு சொல்லி பெரிய பிரச்சாரம் செஞ்சாங்க. இன்றைக்கி டாலருடைய மதிப்பு இந்த நொடி 88 ரூபாயா 90 ரூபாயும் தெரியல, 88 ரூபாய்க்கு மேலே இருக்குது. தினமும் 1 ரூபாய் ஏறுது. டாலர் மதிப்பு உயர்வதனால தங்கத்தின் மதிப்பு உயர்வுது. இந்த தங்கமும் டாலரும் உயர்வதனால வேலையில்லா திண்டாட்டம், வறுமை பிடித்த நாடுகள் பட்டியலில் இந்தியா இருக்குது. இது குறித்தெல்லாம் எந்த கவலையும் இல்லை. 2.5 லட்சம் கோடி ரூபா கடன் வாங்கி தமிழ்நாட்டுக்கு 1 ரூபா கொடுக்காத தென்னிந்திய மாநிலங்களை வஞ்சிக்கிற மோடிட்ட போய் நான் இங்கே தமிழ்நாட்டின் பிரதிநிதின்னு கேட்கறதுக்கு வக்க தெம்போ திராணி அண்ணாமலைக்கு இல்லை. நீங்கள் உண்மையிலே கோயம்புத்தூர் மாப்பிள்ளைன்னு சொல்கிறாரு. கோயம்புத்தூர் மக்கள் நீண்ட காலத்துடைய இயக்கம். நீங்கள் சேலத்தில் கோயம்புத்தூர் ராணுவ கேரக்டர்னு அறிவிச்சாங்க நிர்மலா சீதாராமன். 1 ரூபா இருக்குனாங்களா? நம்ம என்ன சொன்னாங்க? தென்னிந்தியாவுடைய மான்செஸ்டர் இன்னைக்கு பருத்தி தொழில் படுத்துருச்சு. இன்னைக்கு ஒட்டுமொத்தமாக திருப்பூர் டாலர் சிட்டி டல் சிட்டியாக மாறிடுச்சு. ஜிஎஸ்டின்னு கொண்டு சிறு குறு தொழில்களை டோட்டலாக முடக்கியாச்சு. நீங்கள் கோவையுடைய பெரிய கனவாக இருந்த மெட்ரோ ரயில் திட்டத்துக்கு இது வரைக்கும் ஒன்றிய ஒப்புதல் கொடுக்கல.
கேட்டால் எங்களை பற்றி சொல்கிறாங்க, நாங்கள் நிலம் எடுப்பதுக்கு விமான நிலையத்துக்கு நிலமெடுப்பதற்கு பணத்தை ஒதுக்கியாச்சு. ஆனால் விமான நிலையம் குறித்து அண்ணாமலையோ பாஜகவோ வாய் திறக்கலை. அப்படி எல்லா தமிழர் விரோத தமிழ்நாட்டு விரோத செயலை செஞ்சுட்டு இன்னைக்கு வளர்ந்த மாநிலங்களில் தனி மனித வளர்ச்சி தமிழ்நாட்டை விட ஒட்டுமொத்த இந்தியாவில் குறைவாக தான் இருக்குது. கடன் விகிதத்தில் நாங்கள் கடன் வாங்குகிற விகிதத்தில் குறைவாக தான் வாங்கியிருக்கோம். ஒரு சிறந்த பட்ஜெட் இருக்கிற போது அண்ணாமலை போன்றவர்கள்லாம் தன்னுடைய இருப்பை காட்டிக்கொள்ள தன் எஜமான்களுக்கு தன்னுடைய முதலாளிகளுக்கு நம்பிக்கையாக இருப்பதற்காக தமிழ்நாடு அரசை விமர்சிப்பதை தத்துவார்த்த ரீதியாக புள்ளி விவரங்கள் ஏற்றுக்கொள்ளாது. நீங்கள் அண்ணாமலை சொல்கிற பொய்களை பாருங்களேன். இதே விமான நிலையத்தில் அண்ணா செருப்பு போட மாட்டான்னு சொன்னார். திமுக ஆட்சிக்கு வந்து நான் வந்து திமுக ஆட்சிக்கு வர செருப்பு போட மாட்டேன்னு சொன்னார். இன்றைக்கி செருப்பு போதெல்லாம் ஷூ போட்டிருக்காரு. அதை யாரும் நம்ம கேட்கல. இதே அண்ணாமலை சொல்கிறார், நான் வந்து அதாவது இந்த தமிழ்நாடு மட்டும் நடந்து போகிறேன்னு சொன்னார். நீங்கள் அது குறித்து நம்ம யாரும் கேட்கல. அப்போ அண்ணாமலையுடைய பொய்கள்னே இங்கே வந்து புத்தகங்கள் வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ப்ரெஸ் மீட் ஒன்று இருக்காரா, இப்போ ஒரு சவால், அடுத்த ப்ரெஸ் மீட் ஒரு சவால். நம்ம எதிர்த்து கேள்வி கேட்க மாட்டேங்கிற நம்பிக்கையில் அண்ணாமலை தன் தொண்டர்களை திருப்பிப்படுத்துவதற்காக தினந்தோறும் ஒரு அறிக்கை விட்டுக்கிருக்காரு, தினந்தோறும் இலக்கு ஒன்று வச்சுக்கிருக்காரு. அந்த இலக்கையாக தமிழ்நாட்டு மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அமைச்சர்களோட பையனெல்லாம் வந்து வெளிநாட்டில் மும்மொழி பழகிறாங்க. அரசு பள்ளி மாணவர்கள் 2 மொழி தான் பழகணும் அப்படிங்கிறது எந்த விஷயம் நியாயம் அப்படிங்கிறது. 34 அமைச்சர்களோ 10 அமைச்சர்கள் பிள்ளைகளோட நீங்கள் வெளிநாடுன்னு சொல்ல நான் சொல்கிறேன். வெளிநாடு போனால் மும்மொழி படிச்சுட்டாங்க, அது எந்த மாட்டு கருத்து இல்லை. ஒருவேளை ரஷ்யா போனால் ரஷ்ய மொழி படிக்கலாம், சைனா போனால் மேண்ட்ரிங் மொழி படிக்கலாம், ஜப்பான் போனால் ஜப்பானிய மொழி படிக்கலாம். விருப்பப்பட்டு ஒரு அமைச்சர் இல்லை நீங்களும் உங்கள் வீட்டு பிள்ளையோ என் வீட்டு பிள்ளையோ படிப்பது வேறு. ஆனால் அரசுடைய சேவை, நீங்கள் இங்கே கோயம்புத்தூர்லேருந்து சென்னைக்கு ஒரு ப்ரைவேட் பஸ்ஸில் போனீங்கன்னா அந்த பஸ்ஸில் டிவி இருக்கும், வாட்டர் பாட்டில் கொடுப்பாங்க, ஏன் டாய்லெட் ஃபெசிலிட்டி கூட வந்துருச்சு, புஷ்பேக் சீட் இருக்கும், 2000 ரூபா சீட்டு போடுவாங்க, ஏசி இருக்குது. அதே இடத்துல ஒரு கவர்மெண்ட் பஸ்ஸில் ஜன்னல் உடஞ்சிருக்கலாம், அந்த இடத்துல வந்து உட்கார்ந்து தான் போக முடியும். அவங்க 180 ரூபா வாங்குவாங்க. 180 ரூபா வாங்குகிற அந்த இடத்துக்கு பயணி இது மாதிரி கொடுக்குன்னு சொல்கிறது இலக்காக இருக்கலாம். நீண்ட கால இலக்காக ஒரு வறுமை துவைந்த என்ன சொல்ல போனால் தமிழ்நாடு போன்ற மாநிலங்களில் நிதி கொடுக்காத ஒன்றிய அரசு நடத்துக்கிற போது ரூபாயோட மதிப்பு டாலர் ஒப்பிடும்போது இவ்வளவு கீழ்மட்டத்துக்கு இருக்கிற இந்த நாட்டில் இந்த வேலையில்லா திட்டங்கள்லாம் ஒட்டுமொத்தமாக தீர்ப்பதற்கு நாட்கள் ஆகலாம். ஆனால் ஒரு கனவு இருக்குல்ல, நீங்கள் வந்து ஒரு ப்ரைவேட் ட்ராவல்ஸை ஒப்பிட்டு அரசாங்க ட்ராவல்ஸ் இப்படி இருக்குங்க அப்படின்னு கேள்வி கேட்டிங்கன்னா அரசாங்கத்துக்கு சாமானிய மக்களுக்கு பஸ்ஸில் சென்னைக்கு போனது தான் நோக்கம். அதுக்கு 120 ரூபா தாங்க கொடுக்கறது சேவை. ஆனால் தனியொரு முதலாளிக்கு வந்து சேவை செய்கிற விருப்பம் இருக்காது. தனியொரு முதலாளி 2000 ரூபா கொடுத்து லாபம் சம்பாதிப்பார். அப்படி லாபம் சம்பாதிக்க தனியார் பள்ளிகளில் யார் வேணால் பிள்ளைகளை படிப்பாங்க. அரசுக்கு என்பது 90 விழுக்காடு பிள்ளைகளை படிக்க வைக்கிற சேவை. அந்த சேவையில் குறைபாடு இருந்தால் சொல்லுங்கள், சுட்டி காட்டுங்க. மாண்புமிகு முதலமைச்சர் இந்த அமைச்சரையும் பள்ளிக்கல்வித்துறையும் அதை சரி செய்யும், அது எந்த மாற்று கருத்து இல்லை. ஆனால் இந்த சேவையை தனியார் முதலாளி நீங்கள் அம்பானி வீட்டை ஒப்பிட்டு பக்கத்தில் இருக்க ஆட்டோ டிரைவர் வீட்டை ஒப்பிட்டு அம்பானி வீடு இப்படி இருக்கு, ஆட்டோ டிரைவர் வீடு இப்படின்னு நம்ம கேட்டோம்னா ஒரு தனி முதலாளி வளர்ந்திருப்பதற்கும் இன்னொரு தனி மனிதன் சார்ந்திருக்கும் ஒப்பிட முடியாது. அரசு என்பது சேவை செய்யுது. சாமானிய மக்களுக்கு, எளிய மக்களுக்கு கல்வியை இலவசமாக அரசுடைய கொள்கை திட்டத்தின்படி 2 மொழி இந்த 3 மொழி படித்ததுனால நீங்கள் யாராவது ஒருத்தர் இங்கிருந்து உங்களுக்கோ எனக்கோ பீகார் கனவோ யூபி கனவோ இல்லை மாப்பி கனவோ என்னைக்காவது தமிழ்நாட்டு பிள்ளைகள் தமிழ்நாட்டில் நம்ம பெங்களூர் கனவு இருக்குது, ஏன் என்ன சொல்ல போனால் சென்னை கனவு கூட இருக்குது இல்லையா, நமக்கு மறுபடிய போய் சிங்கப்பூர் கனவு, மலேசியா கனவு, லண்டன் கனவுலாம் நமக்கு இருக்குது. ஆஸ்திரேலியா போகிறோம், சவுதி போகிறோம், துபாய் போகிறோம். ஆனால் நமக்கு ஒருபோதும் பீகாருக்கோ யூபிக்கோ போக வேண்டிய தேவையில்லை. அப்படி தேவை ஏற்பட்டால் எப்படி பெருமரியாதைக்குரிய அண்ணாமலை அவர்கள் கரூர்லேருந்து கிளம்பி போய் கர்நாடகா போய் அப்பாயின்மெண்ட் ஆனதுனால 3 மாதத்தில் அங்கே இருக்கக்கூடிய கம்பல்சரி லிங்குவிஸ்டிக் ஆக்ட் படி அரசு பணியாளர் படி கன்னடம் கற்றுக்கிட்டாரோ அதுபோல் ஒருவேளை தமிழ்நாட்டு பிள்ளைகள் நாளைக்கு இந்தி பிரதேசமான பீகார் யூபிக்கு போனால் ஹிந்தி கற்றுவாங்க. அதுக்காக நான் இப்போ நான் போய் டீ கடையில் வேலை பார்க்குறதுக்கும் பரோட்டா கடையில் வேலை பார்க்குறதுக்கும் எனக்கு இந்தி இலக்கியத்தை இங்கே இருக்கக்கூடிய இந்தி இலக்கணம் கற்றுக்கிற அவசியம் இல்லை. இந்த ஊருக்கு வருகிற எந்த இந்தி பேச சகோதரர்களும் திருக்குறளையோ திருவாசகத்தையோ ஆத்திசூடியோ அவையாரை தெரிஞ்சுட்டு வரல, உழைக்க தெரிஞ்சா வர்றாங்க. நான் உழைக்க தெரிஞ்சவங்க போய் மொழியை கற்றுக்குவாங்க. அதை பற்றி அண்ணாமலை அவர்கள் கவலைப்பட அவசியம் இல்லை. கல்வி முக்கியம் தான், அந்த கல்வியை தமிழ்நாடு சாதித்திருக்கிறேன். திட்டத்தில் வந்து கையெழுத்து போட்டாக்கா 2250 தருவோம் அப்படின்னு அது மிக இதுதான் இந்தியாவுடைய லட்சணம், இந்தியாவுடைய இறையாண்மை லட்சணம். நாங்கள் வந்து இந்தியாவுடைய அரசியல் சட்டத்தின்படி ஆர்டிகல் 21 படி உச்சநீதிமன்ற உத்தரவின்படி அடிப்படை கல்விக்காக 2% செஸ் வரியை நீங்கள் நானும் கட்டுறோம். அது பிரித்து கொடுக்க வேண்டிய கடமை ஒன்றிய அரசுக்கு இருக்குது. ஆனால் நீ ஹிந்தி ஏற்றுக்கிட்டா, சமஸ்கிருதத்தை ஏற்றுக்கிட்டா, நாங்கள் சொல்கிற கல்வி பட்டியலை ஏற்றுக்கிட்டா தான் இதை கொடுப்பங்கிறது தான் மோடி அரசு தமிழ்நாட்டு மக்களை வஞ்சிப்பது என்பது எங்களுடைய மாண்புமிகு தமிழ்நாடுடைய முதலமைச்சர் அவர்கள் சொல்கிற அந்த கருத்துக்கு வலுச்சேர்க்கிற மாதிரி தான் நடந்துக்கிட்டாங்க. நன்றி.